வணக்கங்கண்ணே. நான் D.A கரஸ்பாண்டன்ட். இன்னைக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமா ஃபார்மர்ஸ் இது சம்பந்தமா எல்லாமே நம்ம கொடுத்திருந்தோம். போன வாட்டி பாசிபிள் இல்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த வாட்டி அதை பாசிபிளுக்கு கொண்டு வர மாதிரி நிறைய ப்ரூஃப் சொல்லியிருக்கீங்க. விவசாயிகளுக்கு நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்த லோகோ ஒன்னு, எம்பளம் ஒன்னு நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது என்ன இன்டென்ஷனல்ல நம்ம விட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு எம்பளம் இருக்கு. இல்ல இப்ப இல்ல, அது 16ல இருந்து கொடுக்குறேன். நான் ஆட்சிக்கு வந்தா மாத்துவேங்கிறேன். எனக்கு அடையாளங்கிறது ஒரு ஒரு அது திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற அந்த ஆண்டாள் கோயில் இருக்குல்ல, அதுதான் வச்சிருக்காங்க. அது எனக்கு உலக பொதுமறை தந்த வள்ளுவ பெருமானார் தான் என் இனத்தின் பெருமை மிக அடையாளம். அதுதான் அதை வச்சு அது அந்த முத்திரையை மாத்திரம், தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்திரம், தமிழ்நாட்டின் ஆட்சி முறை எல்லாத்தையும் மாற்றும் போது அதை மாத்திரேன், அதை எடுத்துறேன். எல்லாருக்கும் பொதுவா வள்ளுவ பெருமகனாரை எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய திருக்குறள் நூலகத்தில் இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால திருவள்ளுவர் தான் எங்களுடைய அடையாளம். அதுதான் தமிழ்நாட்டின் அடையாளமா இருக்கும். அதை மாத்துவேன். நான் இப்போ அருள்மொழிவர்மன் 4th எஸ்டேட் தமிழ் இப்ப ஒரு மொழி கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. அப்போ ஆங்கிலமோ அல்லது இந்தியோ அல்லது மற்ற மொழிகளையோ கற்க விரும்புறாங்க அப்படின்னா அதை இன்னைக்கு எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? இருமொழி கொள்கைனா ஆங்கிலம்ங்கிறது தொடர்புக்கு அண்ணா சொன்னாரு. ஆனா இப்போ நீங்க ஒரு மொழி கொள்கைனா ஆங்கிலம் படிக்க கூடாதா அல்லது எப்படின்னு கேக்குறேன். இல்ல, அதை சொன்ன நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. ஆங்கிலம் கட்டாய பாடமா இருக்கும். ஆங்கிலேயருக்கு இணையா என் பிள்ளைகளுக்கு எழுதவும் பேசவும் அதை படிக்கவும் நாங்க கற்றுக் கொடுத்துருவோம். விடுமுறை காலங்களில் கூட ஆங்கிலேயர்களை இல்லாம அமெரிக்கா உச்சரிப்பு இருந்தா அமெரிக்கா, பிரிட்டன் உச்சரிப்பு இருந்தா அந்த அவர்களை ஒரு இடைக்கால பேர ஆசிரியர்கள் அப்ப கொண்டு அவங்களுக்கு அந்த உச்சரிப்பு எல்லாம் கத்துக் கொடுப்போம். நாங்க அதை மெனக்கெடுவோம். அப்புறம் உங்களுக்கு ஆங்கிலம் கட்டாய பாட மொழியார் கெடுவாய்ப்பா வெள்ளக்காரர்கள் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியா அது இருக்கு. அப்ப அதுவுமே ஐரோப்பிய நாடுகள்ல பயன் இல்லை. பிரான்ஸ் எல்லாம் ஆங்கிலம் பேசவே மாட்டான், பேச மாட்டான். நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். சில நாடுகள் அது பயன் இருக்குது, கத்துக்கலாம். விரும்பினா ஹிந்தி கத்துக்கிற, ஹிந்தி என்ன மொழி படிக்கணும்னு என் பிள்ளைய கேக்குதோ ஆங்கிலம் கட்டாய பாடத்துல வந்துருது. விருப்பமா நான் பிரெஞ்சு கத்துக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஹிந்தி கத்துக்கிறேன், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஸ்பானிஷ் கத்துக்கிறேன், லத்தீன் கத்துக்கிறேன், எது வேணாலும் நீங்க விரும்பினா அது பயிற்றுவிக்கப்படும். அதான் உலகத்தின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. புரியுதா? அதுல எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்ல, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள். சரி, இப்போ பாலியல் சமத்துவம் அப்படின்றதுனாலதான் நம்ம வில்லிவாக்கத்துல திருநங்கை ஒருவருக்கு வாய்ப்பும் கொடுத்திருக்கோம். ஆனா நீங்க தேர்தல் அறிக்கையில திருநங்கைகள் திருநருக்கு தனி மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதனால? அது ஒரு பாகுபாடா இருக்காதா?